ஏதாவது பண்ண முடியும்னு பாப்போம். என்ன சொல்ற டாக்டர்? என்ன ஐ எம் சாரி, எங்களால காப்பாற்ற முடியல. இதை அவங்க போட்டுருந்தாங்க டாக்டர். அதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க. சொல்லியா? யோ, இது எங்க பெரியப்பா சொத்து. எல்லாம் எனக்கு தான். யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா கோர்ட்டு கேஸ் போக முடியும். இதுவே வாரிசு இல்ல சொத்து. அப்புறம் கோர்ட்டு கேஸ். எங்களுக்கு ஆளுக்கு 5 பத்து நாங்க பாட்டு ஒதுங்கிறோம். அப்புறம் எதுக்கியா சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்து சொத்தை பிரிச்சுக்கோங்க. இந்த பாருங்க, எனக்கு பணம் காசு தான் வேண்டாம். வரதட்சணை இல்லாம என் பொண்ணை உங்க பையனை கட்டி வச்சீங்கன்னா எனக்கு அது போதும். நீங்க இறந்துட்டதா ஏன் அவங்க கிட்ட போய் சொல்ல சொன்னீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உங்களை எல்லாரும் ஒரு சொத்தா பணமா நகையாத்தான் பாக்குறாங்க. உங்களை மனுஷ பாக்குறதுக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தரும் இல்ல. டோன்ட் வரி, உங்களுக்கு நாங்க இருக்கோம். கடைசி வரைக்கும் ஆதரவா நாங்க இருக்கோம். எத்தனை நாளைக்கு டாக்டர்? எத்தனை நாளைக்கு? ரிலாக்ஸ், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி பதில நான் எத்தனை நோயாளிங்களுக்கு சொல்லிருப்பேன். ப்ளீஸ் எனக்கு என்னன்னு சொல்லுங்க டாக்டர். அது தைரியமா சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல மூளைக்கு பக்கத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதை ஆபரேட் பண்ணா ஆபத்துல போய் முடியும். அதையும் மீறி செஞ்சா ஒண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போகும், இல்லைன்னா மென்டல் டிசார்டர் ஆகும். அதாவது பைத்தியம் பிடிக்கும் இல்ல? இது அப்படியே விட்டுட்டா இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ வருஷமோ இந்த பிளட் கிளாட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என் மூளையை தாக்கி அதனால ரத்த குழாய் வெடிச்சு நான் துடிச்சு இல்ல டாக்டர்? எஸ் டாக்டர், எஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ். இது உங்களுக்கு இல்ல, என் மூளைக்கு பக்கத்துல உறைஞ்சிருக்கிற அந்த ரத்த கட்டிக்கு. டாக்டர், என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நான் போகணும். எங்கம்மா போவ? எங்கேயாவது. மனசோட சந்தோஷம்தான் பாதி மருந்துன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு இப்ப அந்த மருந்து வேணும். நான் அதை தேடித்தான் போறேன். நான் போறதுக்கு முன்னால எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும். நானும் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போகணும். நான் தான் அழுத்தக்காரின்னு நினைச்சேன். என்ன விட பெரிய அழுத்தக்காரியா இருக்கியே. இவ்வளவு சுமைய மனசுல வச்சுக்கிட்டு எப்படி கண்ணு ஒன்னால சிரிச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சது? ஊர் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேம்மா. நீ போகாதம்மா, நான் இருக்கிறேன். அப்பா நான் இருக்கிறேன். கண்ணு போகாத, போகாதம்மா. என்ன தடுக்காதீங்க. நான் போக வேண்டியவ, போயிட்டு ஆகணும். வைத்தியரியா, மல்லியை காப்பாத்திட்டு உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துட்டேன். என் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நான் நிம்மதி ஆயிட்டேன். இனி மல்லியோட நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. நான் வரேன். மல்லி, நான் போறேன். ஊருக்குள்ள போக கூடாது. உன்னை ஊர் விட்டு வைக்க வச்சிருக்கோம். புரியல? சளி மருந்து கும்முன்னு வேலை செஞ்சிருக்கு. குழந்தை காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிக்கிறத விட்டுட்டு இப்படி ஊரை கூட்டி சந்தி சிரிக்க வச்சிய. என்னன்னு சொல்றீங்க? புரியல? டாக்டர் அம்மா உன்ன வச்சிருக்காளா? இது நாங்க சொல்லல, இந்த ஊரே சொல்லுது. அதனால உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவளை ஊரை விட்டே போக சொல்லி உத்தரவு. அது தப்புன்னு டாக்டர் அம்மா சாமி மாதிரி. அண்ணே வேணா, நல்லதில்ல. எங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. டாக்டர் அம்மா ஏன் ஊரை விட்டு போகணும்?
ஊர் எல்லையில் இருக்க தோட்டத்துல ஒரு குடிசை போட்டு கொடுத்துருவோம். உனக்கும் சௌகரியமா இருக்கும், எங்களுக்கும் சுகமா இருக்கும். சும்மா வேணாண்டா, ரொம்ப கூலி கொடுத்துருவோம். ஒருத்தருக்கு 6 பேர் இருக்கும். மகாராணி மாதிரி. இந்த ஊருக்கு பொழைக்க வந்திருக்கா கண்ணு. கண்ணு ஒரு தடவை வந்து அவளை பார்த்துரு கண்ணு. என்னடா என்ன விடுங்க, டாக்டர் பார்க்க போனோம். வந்ததுல இருந்தே அவளை பார்த்துட்டு இருக்கிற. நேத்து வேற பார்த்துட்டேன், இப்ப என்ன புதுசா பார்க்க போறேன்? அண்ணன் வேணா
உங்க ஆத்தாள பாக்கணும்னு சொல்லுவியே. உன்ற ஆத்தா இந்த ஊருக்குள்ள பரிசல்ல ஒதுங்கும் போது இப்படி தாண்டா இருந்தா. டாக்டர் மாவு, கன்னி பொண்ணு அரிசி சாப்பிட்டா கல்யாணத்தன்னைக்கு மழை பெய்யுமா? மழையில நினைறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொன்ன அதே கண்டாங்கி சேலைய கட்டிக்கிட்டு இதே கம்மாங்கரையோரம் ஏதம்மா மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டு கபடம் இல்லாத உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அவ்வளவுதான். ஓர் சொந்தம் எங்கேயோ போனது, இது என்ன நியாயமம்மா? இதுவரை காணாத தாயன்பும் போனது, இது என்ன நியாயமம்மா? பேதை பிள்ளை எங்கு போகும், யாரும் இல்லை என்னாகும்? இது ஏனோ ஏனோ அம்மா அம்மா. இருக்கிற ஓர் சொந்தம் எங்கேயோ போனது, இது என்ன நியாயமம்மா?